வணக்கம். அருணகிரியாரின் திருப்புகழ். சரண கமலாலயத்தை அரநிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடகசட மூடமட்டி பவவெணியிலே சனித்த தமியன் மிடியால் மயக்கம் உருவேனும் கருணை புரியாதிருப்பதென குறைய வேளை செப்பு கைலை மலைநாதர் பெற்ற குமரோனே கடக புய மீது ரத்ன அணி பொன்மாலை சச்சை கமழ் மணமாறு கடப்பம் அணிவோனே தருணமிதையா மிகுந்த கணமது ஒரு நீள் சௌக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞானமுத்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி பெரிய வேணும் நெய்த்த வடிவேலா அருணதள பாதபத்ன அது நிதமுமே துதிக்க அரிய தமிழ் தான் அளித்த மயில் வீரா அருணதள பாதபத்ன அது நிதமுமே துதிக்க அரிய தமிழ் தான் அளித்த மயில் வீரா அதிசயம் அநேகம் முற்ற பழனிமலை மீதுதித்த அழகு திருவேரகத்தின் முருகோனே. இப்பாடல் திருவேரகம் எனப்படும் சுவாமி மலையில் இயற்றப்பட்டது. ஆனால் பழனிமலை மேல் உதித்த பெருமான அதிசயம் அநேக அதிசயம் பண்ணியிருக்கானா பழனிமலையில். அதை சொல்லி இந்த திருவேரகத்தில் எழுந்திருக்க பெருமானே அப்படின்னு முடிக்கிறார். ஒவ்வொரு பதத்திற்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள். சான்றோர்கள் அவ்வளவு சிறப்பாக இதற்கு இந்த பாடலுக்கு தெளிவான பொருட்களை கொடுத்து நமக்கு மகிழ்ச்சி அளிக்கும்படி செய்திருக்கிறார்கள். அதில் சிறிய பதிவு. சரண கமலாலயம். சரணம் என்றால் என்ன? சரணம்னா சரண்டர், அடைக்கலம். நம்ம போய் சரணாகதி அடைஞ்சிடும். எங்கே? கமலாலயம். கமலம் என்றால் தாமரை. ஆலயம் என்றால் என்ன பொருள்? ஆலயம் என்றால் தங்குமிடம், போய் தங்கிறதுக்கு ஒரு அமைதியான ஒரு இடம். அந்த ஆலயம் எப்படிப்பட்ட ஆலயமாக இருக்க வேண்டும்? பிறவி துயரத்தால் உண்டாகிய களைப்பு நீங்க, இளைப்பு நீங்க அடையும் ஓர் இடம். நம்ம பிறவியெல்லாம் துறந்துட்டு நம்ம ஆன்மா போய் அந்த ஆலயத்தில் சரண்டர் ஆகணும். அந்த கமலாலயம் என்பது எது? முருகனுடைய திருவடி. இவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்க. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே. இந்த ஈசன் திருவடி நீழல். நிழல் நிழல் என்பது நிழலின் நீட்டல் விகாரம். மாசில்லாத வீணையின் நாதமும் நிலவின் குளிர்ச்சியும் தென்றலின் இனிமையும் பொய்கையின் சிலிப்பும் இன்பம் தருவது என்று பாடுகிறார் ஈசனின் திருவடி நிழல். யாரு? அப்பர் சுவாமிகள். ஈசனுடைய திருவடி நிழல் இவ்வளவு அழகானது. அதுதான் இங்கே முருகனுடைய திருவடிகள் கமலாலயம் என்று வர்ணிக்கிறார். கமலாலயம். அந்த கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில், அரை நிமிஷம் அப்படிங்கிற ஒரு பதம் அருணகிரியார் பயன்படுத்தியிருக்கிறார். நிமிஷம்ங்கிற வார்த்தை இருக்கு. அந்த அரை நிமிஷம், ஒரு அரை நிமிஷம் நான் உன்னை தியானிக்கணும். அதான் கிடையாது. தவமுறை தியானம் வைக்க அறியாத உன்னை அணுக வரம் அருள்வாயா? தவமுறை தியானம் வைக்க தவமுறைப்படி தியானம் செய்யும் தன்மை உணராதவன் நான். எனக்கு அதெல்லாம் தெரியாது. நோய் நோன்று உயிர்க்கு உருகன் செய்யாது புலனடக்கி மனதை ஒருமுகப்படுத்தி சித்திர தீபம் போல் அசைவற்று நின்று உள்ள கிழியில் உன் உருவம் எழுதி உற்று நோக்கும் நிலை அறியாத மட்டி. அவரே சொல்லுகிறார். அவர் மட்டியான். சட கஷட மூட மட்டி. உன்னுடைய திருவடிகளை தியானம் செய்ய எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நான் புத்திசாலி அல்ல. மூடன். சடகசட மூடமட்டி. மூடன், அறிவில்லாதவன், தெரிவில்லாதவன். இப்படி தன்னை பற்றி சொல்லிக் கொள்கிறார் அருணகிரியார். நான் இப்படிப்பட்ட பொறுப்பெடுத்துட்டப்பா, எனக்கு மண்டையில் ஒன்றும் கிடையாது, களிமண்ணு தான் இருக்கு. தமியன் மிடியால் மயக்கு உருவேனோ பவவினியிலே சனித்த தமியன். பவவினை அப்படின்னாக்கா தெரியாமல் தொலைஞ்சிட்டேன், தெரியாமல் பிறந்து தொலைச்சிட்டேன். நிறைய பேர் தொலைச்சிக்குவாங்க. இந்த பூமியில் நான் தெரியாமல் தொலைச்சிட்டேன். அதுதான் பவவினையிலே சனித்த.
தீவிர வசத்தால் திக்கற்று சனித்த தமியன், தமியன்னா நாதியற்றவன், மிடினா வறுமை, மிடினா வறுமை, மிடியால் மயக்க ஒருவனும். அவருக்கு என்ன வறுமை? பொருள் இல்லைன்னு அவருக்கு கவலைப்படலை, அருட்செல்வம் இல்லை அவருக்கு, கடவுளோட அருள் இல்லையா அவருக்கு. யாருக்கெல்லாம் அருட்செல்வம் இல்லையோ அவங்கெல்லாம் வறுமையாளர், வரியாளர், அவங்களுக்கெல்லாம் வறுமை. அருட்செல்வம் இல்லாதவரே வறியவர். அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள, குறள், திருக்குறள் சொல்லியிருக்கார், அவர் பாடியிருக்கார். திருவருள் இன்மையால் உண்மை நெறி ஈது என்று உணர்வது மயக்கம் வருகிறேன். என்னன்னா இது திருவருளே கிடையாது எனக்கு, அப்போ உண்மை நெறி பற்றி எனக்கு என்ன தெரியும்? அருட்செல்வன்றது ஒன்றே கிடையாது, மண்டையில் மண்ணாங்கட்டி, நான் களிமண், இதில் திருவருளும் கிடையாது. அப்போது எனக்கு உண்மை நெறி எது அப்படின்னு உணராத ஒரு மயக்கம் உருகின்றேன். தமியன் மிடியால் மயக்கம் உருவேனோ. வள்ளுவரோட கருத்தும் இதே தான் சொல்கிறது. திருவருள் இன்மையால் உண்மை நெறி எது என உணர முடியவில்லை, அதனால் மயக்கம் உருகிறேன் அப்படின்னு வள்ளுவரும் சொல்லியிருக்கார் இந்த பாடல், இந்த குறள் மூலமாக. அருணகிரியான திருப்புகளுடன் இந்த வள்ளுவருடைய கூற்றும் ஒன்று செயற்படுகிறது. உமது திருச்செல்வம் இல்லாத வறுமையால் மயக்கமுற்று உண்மை நெறி காண முடியவில்லை, இப்படி புலம்புகிறார் ஆசிரியர். சரி, உன்னை தவம் புரியலை, எனக்கு அருட்செல்வம் இல்லை, மயக்கம் வந்துடுச்சு, ஆனால் நீ என்ன பண்ணணும்? கருணை புரியாதிருப்பதுன்னு, கருணை புரியாதிருப்பதுன்னு குறையை வேலை செப்பு. என்னப்பா குற்றம் கண்டுபிடிச்சிட்டேன் என் மேலே? கருணை புரியாதிருப்பதுன்னு குறையை வேலை செப்பு. என்ன குறை? அரை நிமிஷம் உன்னை தியானம் பண்ண தெரியாது, வறுமையில் பிறந்து, நான் பிறந்தது வேஸ்ட்டு, அதுவும் வறுமையில் பிறந்துட்டேன், உன்னோட அருட்செல்வம் இல்லாமல் பிறந்துட்டேன், நீயும் கையிலை மலை நாதர் பெற்ற குமரனு. நீ யார்? நீ எப்பேற்பட்ட வள்ளல்? ஆனால் உனக்கு கருணை இல்லையா? என்கிட்ட என்ன குற்றம் கண்டுபிடிச்சா சொல்லு. இந்த கையிலை மலை நாதன் என்ன பண்ணார்னா, இந்த இவர் சந்திரனுக்கு குரு துரோகியான் சந்திரன். எப்படி குரு துரோகியானாக்கா, பிரகஸ்பதியோட மனைவி தாராவை மனம் புரிந்து கொண்டு விட்டாராம், கள்ள மனம் புரிந்து கொண்டு விட்டானாம் சந்திரன், குருவினுடைய மனைவியை. அதனால் அவர் குரு துரோகி அப்படின்றாங்க. சான்றோர்கள் விளக்கம் கொடுத்துருக்காங்க. அந்த குரு துரோகியான சந்திரனுக்கு கைலை மலை நாதர் என்ன பண்ணார்? அருள் கொடுத்துட்டார், தலையில் தூக்கி வச்சுட்டார். ஆச்சா, அந்த கைலாய மலையை ஆணவம் மேற்கொண்டு தூக்கிய ராவணனுக்கும் மன்னிப்பு கொடுத்தாராம். கைலாய மலையை தூக்க பார்க்குறானா, அப்படியே ஆட்டங்காண்டு தான் கைலாய மலை அசைஞ்சின்னு இருக்கான். யாருன்னு பார்த்தா இவன் தூக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கான். உடனே அந்த கட்டை விரலால் அழுத்துகிறாராம் ஈசன். அப்போது அந்த இடுக்கில் மாட்டின்றானான் ராவணன். அந்த சமயம் என்ன பண்ணுறான்? தன்னுடைய கை விரலில் இருக்கிற கைகளில் இருக்கிற நரம்புகள்லாம் எடுத்து வீணை மீட்டி சமகானம் பாடுறானான். அதில் மயங்கிட்டாரான் ஈசன். சரி போ, ஒழிஞ்சு போ, மன்னிச்சு கொடுத்துட்டார். குற்றங்களை பொறுத்து அருள்பவன் ஈசன். உன் 6 திருமுகமும் கருணை திருமுகம். அத்தகைய கருணை கடலாக இருந்தும் கருணை புரியாதிருப்பது என்ன? உங்கள் அப்பா எவ்வளோ தப்பு பண்ணிருங்கெல்லாம் மன்னிச்சு தண்டனை கொடுக்காம மன்னிச்சு தலைமையிலலாம் தூக்கி வச்சுட்டுருக்காரு. நீ என்னப்பா? என் குற்றத்தை களையும் தருணம் இது, என் குற்றத்தை களையும் தருணம் இது அப்படின்னு சொல்கிறார். கடகபுய மீத ரத்ன மணியன்மான் பொன் மாலை சச்சை. அவள் எப்படி வச்சிர கடகம் அணிந்திருக்கிறாராம். அவருடைய புயத்தில் என்னென்ன இருக்குன்னா, ரத்னமணி, பொன்மணி, மாலை, செச்சை. அப்படின்னா அவருக்கு பிடிச்ச மாலை கடப்ப மாலை, மனம் கமழும் கடப்ப மாலை. அது இல்லாமல் செச்சை அப்படின்னு ஒரு பூ இருக்குது. அதுக்கு இப்போ வழக்கில் இட்லி பூ அப்படிங்கிறாங்க, சிவந்த கலரில் இருக்கும், தேன் பூன்னு சொல்லுவாங்க சிலர். அந்த செச்சை மாலையை அணிஞ்சுட்டுருக்கானா.
அவனுடைய மார்பில் என்னென்ன இருக்குது? ரத்னமணி இருக்குது, பொன்மணி இருக்குது, அது கூட செச்சைமணி, கடப்பமலை, இதெல்லாம் மனம் கமழும் கடப்ப மாலை, இதெல்லாமே அணிஞ்சுட்டுருக்க முருகன். நீ இதெல்லாம் போட்டு ஜாலியாக இருக்கியப்பா, எல்லாம் அழகாக அணிஞ்சுட்டுருக்க. ரத்னம் என்ன, மணி என்ன, பொண்ணு என்ன, ஆரம் என்ன, தருணம் இது தருணம். மிகுத்த கணம் அது உறும் நீள் சௌக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு. இதுதான்ப்பா தருணம், இதுதான் நல்ல நேரம் எனக்கு. இம்மையில் சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வும் மறுமையில் பரகதியும் அளிப்பாயாக அப்படின்னு கேட்குறார். அந்த டைமு இதான் எனக்கு போடு பிச்சை. இது அல்லவா தருணம். சகல செல்வம் அப்படின்னாக்கா கல்வி செல்வம், செவி செல்வம், சொற்செல்வம், அருட்செல்வம், இதெல்லாம் தான் சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு. இவருடைய இங்கே சான்றோர்கள் விளக்கம். அங்கே சகல செல்வம்னா 16 வகை சொல்கிறாங்க. கலையாத கல்வியும், குறையாத வயதும், ஒரு கபடு வாராத நட்பும், கன்றாத மனைவியும், குன்றாத இளமையும், கழு வினி இல்லாத உடலும், சரியாத மனவன், பகலாத மனைவியும், தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தியும், மாறாத வார்த்தையும், தடைகள் வாராத கொடையும், இப்படி 16 அடிக்கிட்டு போகிற அபிராமி பட்டர். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, சகல செல்வம் அப்படிங்கிறது கல்வி செல்வம், செவி செல்வம், சொற்செல்வம், அருட்செல்வம், இப்படியான செல்வங்களை எனக்கு அருள்வாயாக அப்படின்னு கேட்குறார் அருணகிரியார். அதுக்கப்புறம் தகமை சிவஞானமுத்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நெய்த்த வடிவேலா அப்படிங்கிறார். இங்கே இந்த சகல செல்வ யோகம் இம்மையிலும் மறுமையில் தவ சிவஞானமுத்தி பரகதியும் தகுதியையும் பகுத்தறிவையும் பிறவாவரம் ஆகிய மோட்ச நலத்தையும் வழங்க வேண்டும். வடிவேலா, நெய்த்த வடிவேலா அப்படின்னா, அந்த காலத்தில் பட்டறையில் என்ன பண்ணுவாங்களோ, போர் இல்லாத சமயங்களில் அந்த வேல் வாழை இதெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி நெய்த்தடை வைப்பாங்களாம். பல பல பலன் மின்னு இருக்கும், துரு பிடிக்காமல் இருக்கும், நல்ல எப்பவும் ஷைனிங்காக இருக்கும். அதுவும் வீசும்போது கூராக இருக்கும் இல்லையா, அந்த கூர்மை மழுங்காது இருக்கும். அதான் நெய்த்த வடிவேலா, அழகான வடிவேலனே. அது எப்படி உன்னுடைய வடிவேல் அப்படி மினுக்கிறது, நெய்த்த வடிவேலா. இந்த பதங்களை எப்படியெல்லாம் அவர் போட்டிருக்கார் பாருங்க. அடுத்த வரி அருணதளவாத பத்ம, அருணதளவாத பத்ம நிதமுமே துதிக்க, சிவந்த தாமரை இதழ்களை ஒத்த உன் திருவடிகளை நாள்தோறும், அருண தள பாத பத்ம அது நிதமுமே துதிக்க, நாள்தோறும் நாவார துதிக்க. அரிய தமிழ்தான் அளித்த வயில் வீர, இந்த அரிய தமிழ்னு ஒன்று போட்டார். இதுக்கு போது 4 பக்கத்து விளக்கங்கள், எதை எடுத்து சொல்கிறதுனே தெரியல. அரிய தமிழ் தான் அளித்த மயில் வீரா, அருமையான செந்தமிழ் புலமை அளித்த மயில் வீழா. இந்த பதத்திற்கு அரிய தமிழுக்கான விளக்கம் என்னென்ன சொல்கிறாங்கன்னா, பொதிகமலையில் தமிழ் உணர்ந்தோமே, ஆனால் இறைவனை எளிதில் அடைந்து விடலாம். அந்த பொதிகமலை தமிழை உணர்ந்தாலே இறைவனை எளிதில் அடைந்து விடலாம் அப்படிங்கிறாங்க. சங்கப்புலவரின் தானும் ஒருவராய் இருந்து தமிழை ஆராய்ந்தவராம் ஈசன், ஆளவாய் அரசன். அது மட்டும் இல்லாமல் அவரே மதிமலி புரிசை மாடக்குடல், அதாவது பரணனிடம் சேரமான் பெருமானுக்கு எழுதிய கடிதம், பொருள் வேண்டி பாடி அருளினாராம் ஆளவாய் ஈசன். இதில் 11ஆம் திருமுறையில் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கிறது. மதிமலி புரிசை மாடக்குடல் போய் பார்க்கலாம். இந்த பாடலுக்கு பொருள் வேண்டி சேரமான் பெருமானுக்கு கடிதம் திருவோலை எழுதி அனுப்புகிறாராம் ஈசன். அடுத்தது சுந்தரருக்கு ஓலை காட்டி அருளி என்னை தமிழால் பாடு அப்படின்னு சொன்னாராம், கட்டளை போட்டார். எப்படியெல்லாம் தமிழ் வாழ்ந்திருக்குன்னு ஒரு சின்ன சின்ன எடுத்துக்காட்டுகள். அவர் தமிழால் பாடுறாருல, பித்தா பெரைசூடி அப்படின்னு பாடுறாரு. பெற்றான் சாம்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்தர், அவர் ஒரு துறவி மாதிரியான ஒருத்தர். அவர் நடராஜர் பக்தி கொண்டவர். அவர் தில்லையம்பலத்தில்
மடப்பள்ளியில் வேலை செஞ்சிருந்தவர். அவருடைய பக்தியை மெச்சி அவருக்கு முக்தி அளிக்க வேண்டி உமாபதி சிவம் என்று அழைக்கப்படும் சைவ சித்தாந்தத்தை இயற்றியவர், சைவ சித்தாந்த தலைவர் உமாபதி சிவம், அவருக்கு கடிதம் கொடுத்து அனுப்பிச்சாராம், இவருக்கு முக்தி அளி. தமிழ், இந்த தமிழ் இவ்வளவு சிறப்பு செய்கிறது. கடிதம் திருமுகம்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அவருக்கு திருமுகம் எழுதி அனுப்பினாராம். அந்த கடிதத்தை படிச்சுட்டு உமாபதி சிவம் இவருக்கு முக்தி அளித்தாராம். சாம்பான், பெற்றான் சாம்பானுக்கு. இதெல்லாம் அரிய தமிழ் என்பதற்கான சிறப்புகள் நிறைய இருக்குது. எலும்பெல்லாம் எடுத்து வச்சுன்னு திருஞான சம்பந்தர் பாடி பூம்பாவையை உயிர்ப்பித்து எழ வைக்கலையா? பாம்பு கடித்த குழந்தைய திருநாவுக்கரசர் தேவாரம் பாடி எழ வைக்கலையா? இந்த மறுபிரிவி கொடுக்குறாங்கல்ல, இதெல்லாம் எதனாலன்னா அந்த தமிழால் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி அருணகிரியாருக்கு முருகன் நாற்கவி பாட அருளி இருக்கிறார். இதெல்லாம் இந்த நாவார உனது புகழ் பாட அரிய தமிழ் தான் அளித்த மயில் வீரா, ஓங்காரமூர்த்தியாக திகழ்பவனே மயில் வீரா, அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த, அதிசயம் அநேகம். பழனிமலையில் பல அதிசயங்கள் நடந்திருக்கான். என்னென்ன அதிசயம்னா, முதல்ல அங்கே முருகனுக்கு வள்ளி தேவாசேனையே கிடையாதான். அவர் தன்னந்தனியாள் ஆண்டி திருக்கோலம் பூண்டு இருக்கிறார். அங்கே தன்னந்தனியான அவர் இருக்கிறார். வள்ளி தேவசேனாபதி கிடையாது. போய் கெட்டியாக அவரை காலை பிடிச்சிக்கலாம். இல்லைன்னா பர்மிஷன் கேட்கணும். வள்ளி கொஞ்சம் பர்மிஷன் கொடு, தேவசேனா கொஞ்சம் பர்மிஷன் கொடுன்னு கேட்கணும்ல. ஒருத்தரை பார்க்க போனால் முதல்ல அவர் மனைவி தானே போய் பார்ப்போம். அவங்க பர்மிஷன் கொடுத்தா தானே அவரை பார்க்க முடியும். இங்கே அந்த தொல்லை கிடையாது. வள்ளி தேவசேனாபதி கிடையாது. ஆயினும் பள்ளியறை உண்டு. பழனியில் பள்ளியறை உண்டு. கண்ணில்லாதவர்களுக்கு கண் தந்து அருளினாராம். பிணியுற்றவர்களுக்கு பிணி தீர, நோய் தீர அதிசயங்கள் நடந்ததான். இவ்வளோ அதிசயங்கள் நடந்துட்டுருக்கான். அப்பேற்பட்ட ஞானப்பழமாக தோன்றிய முருகன் அழகன் திரியேரகம் என்னும் சுவாமி மலையில் எழுந்தருளிய முருகோனே, அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழகு திருவேரகத்தின் முருகோனே. திருவேரகம் சுவாமி மலையில் எழுதப்படும் பாடல் இங்கே பழனிமலையில் நினைச்சிட்டு இருக்கார். அங்கே வாழ்கின்ற பெருமாள் அப்படி அதிசயமுற்றவர். அப்பேற்பட்ட முருகன் இங்கு எழுந்தருளியிருக்கிறார். இந்த சுவாமி மலையில் எழுந்தருளுக்கும் முருகோனே உமது தாழ்ச்சரண் என்று பாடுகிறார் அருணகிரியார். தேங்க்யூ.